சுமந்திரன் யார்? அந்த ஐக்கிய ராஜ்யத்தை தயார்படுத்துறதுல பெருமை கொண்டாடுறவர். ரணில் விக்ரமசிங்க காலத்திலே தமிழ் மக்களுடைய அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கு துரோகம் அளிக்கிறதுக்கு சதி செய்தவர் தான் சுமந்திரன். சுமந்திரன் செயலாளராக தமிழரசு கட்சிக்கு நியமிக்கப்படுகின்றார். அடுத்த நிமிஷம் எங்களோடு நடக்க இருந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருகின்றது. அதே சிவஞானம் எனக்கு கடிதம் எழுதுகின்றார், இப்போதைக்கு பேச்சுவார்த்தை அவசியம் இல்லை என்று. ஆனால் நான் என்ன நேரடியாக சந்தித்த பொழுது, சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்படுறதுக்கு முன்னதாக சந்தித்த பொழுது, அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காகத்தான் 7 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்தோம் என்று சொன்னவர். அடுத்த நிமிஷம் சுமந்திரன் செயலராக நியமிக்கப்பட்ட பொழுது பேச்சுவார்த்தைகளே தேவையில்லை என்று எனக்கு எழுத்து மூலமாக கடிதம் அனுப்புகின்றார். பெரியவர்களே, இந்தளவு துன்பத்துக்கு இன்றைக்கு தமிழரசு கட்சி சிங்கள கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு இன்றைக்கு துணை போகிறார்கள் என்பதை அந்த சின்ன ஒரு சம்பவம் ஊடாகவே நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. என்ன அவசியம் அந்த பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கு? அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய நிறைவேற்றத்தான் பெற வேண்டும். அது தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக காட்ட ஓடும் என்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர வேற எந்த நோக்கம் இருக்கலாம் அந்த பேச்சுவார்த்தை முடிக்கிறதுக்கு? தயவு செய்து சிந்திங்கள். அப்ப அனுரகுமார திசாநாயக்கு அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தவறு, அவரை தோற்கடிக்கணும், அந்த கட்சியை வடகிழக்குல இருந்து துரத்த வேணும் என்று நாங்கள் சொல்றோம். ஆனா அதே நிலப்பாட்டை ஒரு தமிழ் கட்சி எடுக்கிறதாக இருந்தால் அது தவறு இல்லையா? இதுதான் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய நிலைமை. ஆக நாங்கள் சரியாக இந்த அரசியலை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உண்மை எங்களுடைய முதியோரும் கூட விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சியில் இருக்க முழு பேரும் தவறானவர்கள் என்றும் பொருள் அல்ல. ஆனால் அதனுடைய தலைமைத்துவம் இன்றைக்கு இந்த இனத்திற்கு துரோகம் அளிக்கிற அளவுக்கு நடந்து கொள்கின்றது என்பதுதான் உண்மை. கோணேசன் அவர்கள் கூறப்படுவதை போல அந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்களை பலப்படுத்த வேண்டும். எப்படி அதை செய்வது? இந்த தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதை உருவாக்கினால்தான் அந்த தலைமைத்துவத்தை ஒன்றில் திருத்தலாம், அல்லது தூக்கி எறிந்து தமிழரசு கட்சி தன்னுடைய ஆரம்ப கொள்கைக்கு விசுவாசமாக பயணிக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை, புது தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.